சரஸ்வதி சிலம்பப்பள்ளி அதன் சார்பாக நாங்கள் வந்து இந்த காணொலியை நம்ம வந்து வெளியிடுறோம். இந்த காணொலி தொகுப்பில் தலை வெட்டு அடிமுறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தலை வெட்டு சவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அடிமுறையாகும். இது வந்து எதிராளியை நம்ம வந்து நேரில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய நெடுங்கம்பை நேராக அவருடைய உச்சந்தலைக்கு அடிக்கிற மாதிரி வீசக்கூடியதாகும். இதை வந்து தனியான ஒரு பயிற்சி முறையிலையும் பிறகு நம்ம வந்து வீடு கட்டுதல் அப்படின்ற முறையில் அது எப்படி பயன்படுத்துறது, பாலா கட்டுதல் அதில் எப்படி பயன்படுத்துகிறோம், இறுதியாக சண்டை ஒரு சண்டை முறையில் இது வந்து எப்படி பயன்படுது, ஏறுறப்ப எப்படி பயன்படுது, இறங்குறப்ப இது எப்படி நம்ம வந்து ஒரு தற்காப்புக்காக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரத்தையும் நம்ம வந்து இந்த காணொலி தொகுப்பில் பார்ப்போம். நன்றி. நண்பர்களே, இதுதான் தலைவெட்டு அப்படின்ற இந்த முறையோட நிலையம் அப்படின்றது. இந்த நிலையத்திலேருந்து நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். நாம் வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி முன்காலை கொஞ்சம் மடக்கியும் பின்காலை வந்து நீளமாக வைத்தோம் கம்பை வந்து நம்மளுடைய வலது தோளுக்கு பின்னாடி வச்சு நேராக நிப்பாட்டியும் நாம் இந்த முறையை ஆரம்பிக்கணும். மெதுவாக நம்ம 1 2 3ன்னு சொல்லி இந்த முறையை நம்ம ஆரம்பிக்கலாம். 1 2 3 4. இப்போ நம்ம இதே பயிற்சி முறையை வேகமாக பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து வேகமாக பண்ணுறப்ப நம்மளுடைய முன்னங்கால் முட்டி அப்படின்றது வந்து மடக்காமல் நேராக நம்ம வந்து நிப்பாட்டி வைக்கணும். தோல் வந்து கூண்ணால் அப்படின்ற இதெல்லாம் நம்ம வந்து அந்த இதில் நிற்காமல் தோள்களை நல்லா நேராக நிறுத்தி தலையை நேரான முறையில் பார்த்து கம்பை நேராக நிற்க வைக்கணும். இப்போ நம்ம வேகமான முறையில் இதை பண்ணி பார்க்கலாம். 1 நல்ல இது வந்து ஒரு வெட்டு போன்று துல்லியமாக நேராக விடணும். 2 3 4. இப்போ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ அப்படின்றது வந்து கரெக்டாக தோலுக்கு நேராக நிப்பாட்டி இதை வந்து நல்லா இதேமாரி விரித்து ஓப்பன் பண்ணி திறந்து இதை வச்சு இதை வந்து நம்ம நிறுத்தணும். 4 நிறுத்தம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதே தலை வெட்டு அப்படின்ற இந்த பயிற்சியை நல்லா நம்ம வந்து குந்த நிலையில் உட்காந்த நிலையில் நல்லா உட்காந்து நம்ம வந்து பண்ணுறப்ப நம்ம உடல் ரொம்ப வலுவாகும். அது மட்டும் இல்லாமல் சண்டையில் நம்ம வந்து பம்மி விளையாடுறப்ப எதிராளியை வந்து மிகவும் சுறுசுறுப்பான முறையில் எதிராளியை வந்து தாக்குறது. அதாவது நம்ம கால்கள் வந்து வேகமாக நடக்கும், தாழ்ந்த முறையிலேயே நம்ம வந்து நடந்து போய் இந்த விஷயங்கள் பண்ணலாம். இந்த தலைவிட்டு அடியோட நம்ம வந்து குத்து முறைகளையும் நம்ம வந்து அற்புதமான முறையில் பயன்படுத்தி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பாலா கட்டுறது அந்த முறையில் வந்து நம்ம இந்த தலைவெட்டு அப்படின்ற இந்த சவுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து இறுதியாக அடிமுறையில் வந்து இந்த தலைவெட்டு சவுக்குன்றது எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி தடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட். இவ்வாறு வந்து எதிராளி நம்மளை வந்து ஏறி வேகமாக தாக்கும்போது தலைவெட்டுன்ற இந்த அடியை நேரான முறையில் நம்ம வந்து தடுத்தல் கூடவே கூடாது. மிகவும் வலிமையான அடி, இது வந்து நம்ம தடுக்கக்கூடாது. கம்பு வந்து அடி முடிந்து அது மேலே எழும்புறப்ப நம்ம தட்டி வேணால் இதை கொடுத்து நம்ம இதை வந்து முடிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம தலைவெட்டு அப்படின்ற இந்த பயிற்சியை எல்லா வகையிலையும் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு சாதாரண பயிற்சியாகவும் அடிமுறையிலையும் பாலாகட்டுறதுலையும் அது எப்படி தடுக்கிறது அப்படின்றதுலையும் பார்த்தோம். நம்ம இந்த தலைவெட்டு அப்படின்ற இந்த முறையை வந்து தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக நம்ம தடுத்தல் வந்து இதில் வந்து செய்யக்கூடாது. கம்பு முழு பலத்தோட நேராக வர்றதுனால அதுக்கு பதிலாக அந்த கம்பை வீசுகிறவரை அந்த அடி முடிந்த பின் அவருடைய அங்கங்களை நம்ம வந்து தாக்கலாம். கம்பு நம்மளை வந்து சின்னதில் தாக்கிட்டு பின்னுக்கு போனதுக்கு அப்புறமா நாம் வந்து அவருடைய முழங்காலை நம்ம வந்து குறி வச்சு தாக்கலாம். அந்த முறையில் இந்த தலைவெட்டு அப்படின்ற இந்த முறையை சரசரனை போட்டு அடித்து ஏறுறவங்களுக்கு நம்ம வந்து அவங்க ஏறுறதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம். ஸோ இந்த முறையை நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய விமர்சனங்கள் அதையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். மிக்க நன்றி.